நம்ம ஆல்ரெடி ஹோம் டூர் கிச்சன் டூர் போட்டிருந்தப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நாங்கள் புது வீடு கட்டிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்து எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது. ஸோ அதே மாதிரி பாத்ரூமும் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஏரியாவாக நம்ம பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மாதிரி அடித்து அதில் வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஷாம்பூஸ், ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். அப்படியே இங்கே ஒரு ஃபேனு. ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது ஃபுல்லுமே ட்ரை ஏரியா, ஓகேங்களா. ஸோ அப்படியே இதுக்குள்ளே வரோம் அப்படின்னா பெட் ஏரியாவை நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஏரியா, நம்ம பேக் பண்ணுற ஏரியா. இங்கே வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து தண்ணி வரும். ஸோ அதுவே நம்ம மேலே எடுத்து விட்டோம்னா ஹேண்ட் ஷவர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஷவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு மேலே வந்து இப்படி தண்ணி வருங்க. ஸோ இதில் வந்து நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுவே திருப்பி இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 சைடும் தண்ணி வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்புறம் கீழே இருக்கிறது வந்து ஹீட், நம்ம வந்து சுடுதண்ணி வேணும்னா தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது. அது அப்படியே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெட் ஏரியாவாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுதான். ஸோ உங்களுக்கு இந்த பாத்ரூம் டூர் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.